வணக்கம். நான் உங்கள் ரமணன். வெல்கம் டு PYK யோகா அண்ட் அஸ்ட்ராலஜி சென்டர். மகர ராசி அன்பர்களுக்குரிய கன்னியா மாத பலன், அதாவது புரட்டாதி மாதம், அதாவது செப்டம்பர் 17லேருந்து அக்டோபர் 16 வரைக்கும் இருக்குது. மகர ராசி அப்படின்னு சொல்லும்பொழுது இதில் நமக்கு உத்திராடம் 3 பாதங்கள், அதே மாதிரி திருவோணம் 4 பாதங்கள், அவிட்டம் 1, 2 பாதங்கள் கொண்டது மகர ராசி. இவங்களுக்குரிய கிரக அட்டவணையில் 2ஆம் இடத்துல சனீஸ்வரர் நல்லா பலமாக வக்கரமாக இருக்கார். 3ஆம் இடத்துல ராகு இருக்கார். இவங்களுடைய 5ஆம் இடத்துல குரு பகவான் வக்கரமாக இருக்கார். இவங்களுடைய 6ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறார். அதே மாதிரி இவங்களுடைய 8ஆம் இடத்துல புதன் இருந்து அவர் 9ஆம் இடத்துக்கு போகிறார் செப்டம்பர் 19ஆம் தேதி. இவங்களுடைய 8க்குடைய சூரிய பகவான் 9ஆம் இடத்துக்கு வரார். சுக்கிரன் சேர்ந்திருக்கிறார். அதே மாதிரி கேதுவோடு இருக்கிறார். இந்த சுக்கிர பகவானும் புதனும் சுக்கிரன் செப்டம்பர் 19ஆம் தேதி துலாத்துக்கு வரார், இவங்களுடைய தொழில் ஸ்தானத்துக்கு வரார். புதன் அதே மாதிரி அக்டோபர் 6ஆம் தேதி வரார். இவங்களுடைய 11ஆம் இடம் பாதக ஸ்தானத்துக்கு அக்டோபர் 14ஆம் தேதி சுக்கிரன் வரார். 12ல் யாரும் கிடையாது, ராசியில் யாரும் கிடையாது. ஸோ இது உங்களுடைய கிரக அட்டவணை. ஸோ இந்த காலகட்டம் 8ஆம் இடத்தில் இருந்த சூரிய பகவான் 8ஆம் இடத்தை விட்டு 9ஆம் இடத்துக்கு வந்தது ஒரு ரிலீஃபாக நம்ம கருதலாம். ஆனால் இந்த காலகட்டத்தில் சூரிய பகவானும் புதனும் 9க்குடையவரும் சூரிய பகவானும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு காலமாக வருது. ஸோ இந்த காலகட்டத்தில் காரகனும் பாவகனும் சேரக்கூடிய ஒரு காலமாக இருக்குது. கூடவே கேது இருக்கார். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் அந்த பலன் டிஸ்டார்ட் ஆனாலும் சுக்கிரனும் கர்மாதிபதியான சுக்கிரனும் சேரக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறதுனால தகப்பனாரனுடைய ஹெல்த்தை இவங்க கவனித்து பார்க்க வேண்டிய ஒரு காலமாக இருக்கும். அது இவங்களுக்கு செப்டம்பர் 19ஆம் தேதி எப்போ புதன் வர்றாரோ அந்த காலகட்டத்திலேருந்து இந்த பிரச்சனைகள் இவங்க சந்திக்க வேண்டிய ஒரு சூழலாக இருக்கும். அக்டோபர் 6ஆம் தேதி புதன் துலாத்துக்கு வந்ததுக்கப்புறமாக அந்த இது கொஞ்சம் ரிலீஃப் ஆகிறதுக்குரிய ஒரு வாய்ப்பும் இருக்குது. இது இவங்களுடைய மெயினான விஷயம். 10ஆம் இடத்துக்குரிய சுக்கிரன் 10க்கே வரக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் செப்டம்பர் 19க்கு அப்புறமாக. ஸோ அந்த காலகட்டத்தில் சொந்த தொழில் பார்ப்பவர்களுக்குரிய ஒரு விருத்தியும் அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு லாபமும் எல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு நன்றாகவே இருக்குது. இவங்களுடைய 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் இவங்களுக்கு பாதகாதிபதியான செவ்வாயாகவும் இருக்கிறார். அவர் 11க்குடையவராகவும் இருக்கிறார். ஸோ அந்த 6ஆம் இடத்துக்குரிய சொந்த தொழில் பார்க்காமல் வேலை பார்ப்பவர்கள் இடத்துல அந்த வேலை விறுவிறு என்று சுறுசுறுப்பாக ஓடக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். அதுக்குரிய ரெக்கக்னிஷனும் அதற்குரிய ஒரு லாபமும் இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு காலம். இவங்களுக்கு 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் அக்டோபர் 15ஆம் தேதி வக்ரமாறார். அந்த காலகட்டத்தில் அதே மாதிரி சுக்கிரனும் அந்த குருவை பார்க்கக்கூடிய காலம் அக்டோபர் 14ஆம் தேதி. அந்த காலகட்டத்தில் இவங்களுக்கு குழந்தைகளுக்குரிய ஒரு ஆரோக்கியத்தை கவனிக்க வேண்டிய ஒரு காலமாக இருக்கலாம். இல்லை வீட்டில் இருக்கிறவங்க மூத்தவங்களுடைய ஹெல்த்தை கவனிக்க வேண்டிய ஒரு காலமாக இருக்கலாம். அதற்கு வேணுங்கிற விரயங்களும் இவங்களுக்கு சேரக்கூடிய ஒரு காலமாக இருக்கலாம். அதே மாதிரி இவங்களுக்கு 12ஆம் இடத்தை செவ்வாய் பார்த்துட்டே இருக்கார். இவங்களுக்கு பாதகாதிபதியான செவ்வாய் 12ஆம் இடத்தை பார்த்துட்டே இருக்கிறதுனால விரயங்கள் எந்த ஆங்கிள்லேருந்து வரும் அப்படிங்கிறது சொல்ல முடியாத ஒரு இக்கட்டான ஒரு சூழலாகவும் இருக்குது. அதே மாதிரி இவங்களுக்கு பாதகாதிபதியான செவ்வாய் 9ஆம் இடத்தையும் கண்டினியூஸாக பார்த்துக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறதுனால இவங்க தகப்பனாரனுடைய ஹெல்த்தை ரொம்ப ஜாகிரதையாக கவனித்து பார்த்துக்கக்கூடிய ஒரு காலம். அதில் குஜவத் கேது அப்படின்னு சொல்லுவோம். கேது பகவான் உங்களுக்கு 9ஆம் இடத்துல இருக்கிறதுனால செவ்வாய் சொல்வதை அப்படியே கேட்கக்கூடிய ஒரு கிரகமாக மாறிவிடும் கேது. அதனால் இவங்களுடைய தந்தையினுடைய ஆரோக்கியத்தை மிக ஜாகிரதையாக பார்த்துக்க கொள்ள வேண்டிய ஒரு காலமாக இருக்கும் இந்த காலம். இதற்கு வேணுங்கிற ஒரு பரிகாரமாக இவங்க ரெகுலராக சுப்பிரமணியரை வணங்குவதும் சூரிய பகவானை சூரிய நாராயணரை வணங்குவதும் இவங்களுக்கு நிவர்த்தி தரும். விநாயகரை ரெகுலராக வெட்னஸ்டே அன்றைக்கி புதன்கிழமை அன்றைக்கி போய் வணங்குவதும் துர்க்கையை வணங்கி கொள்வதும் இவங்களுக்கு நிவர்த்தியை தரும். மற்றபடி எல்லா விஷயங்களும் இவங்களுக்கு பாசிட்டிவாகவே இருக்குது. நன்றி. கன்னி மாத பலன், அதாவது புரட்டாசி மாத பலன், அதாவது செப்டம்பர் 17லேருந்து அக்டோபர் 17 வரைக்கும் இருக்குது. சூரிய பகவான் இந்த காலகட்டத்தில் கன்னிக்கு வரக்கூடிய காலம். அதனால் இந்த மாதம் ஃபுல் கன்னியில் இருக்கிறதுனால இதுக்கு பேர் கன்னி மாதம்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதத்தினுடைய பொதுவான அட்டவணை எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். சூரிய பகவான் கன்னிலேயே இருக்க போகிறார். 17ஆம் தேதியிலேருந்து 16ஆம் தேதியே வந்துடுறாரு. புதன் சிம்மத்தில் இருக்கார்.
19ஆம் தேதி செப்டம்பர் 19ஆம் தேதி வந்து கன்னிக்கு வராரு. சுக்கிரன் வந்து கரெக்டாக வந்து கன்னிலேயே இருக்கிறாரு. அவர் வந்து செப்டம்பர் 19ஆம் தேதி வாக்கில் வந்து துலாத்துக்கு மாறுறார். திரும்பி அக்டோபர் 14ஆம் தேதி வந்து விருச்சிகத்துக்கு மாறுறார். சனீஸ்வரர் வந்து கும்பத்திலேயே வக்கரமாக இருக்கார் சதயத்தில். ராகு வந்து மீனத்தில் இருக்கார். கேத்து வந்து கன்னியிலே இருக்கார். குரு பகவான் வந்து ரிஷபத்தில் இருக்கார். அவர் வந்து மாத கடைசியில், அதாவது அக்டோபர் 15ஆம் தேதி வக்கரமாகிறாரு. மிருகசீரிஷம் 2ஆம் பாதத்துக்கு போகிறார். செவ்வாய் வந்து மிதுனத்தில் இருக்கார். இதுதான் இப்போ இருக்கக்கூடிய கிரக அட்டவணை. இப்போ இந்த மாதத்தினுடைய பொதுவான பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா, இந்த மாதம் வந்து கன்னியில் சூரியன் இருக்குது. இந்த மாதத்தில் ரொம்ப ஆக்டிவான ஒரு வீடு அப்படின்னு சொன்னாலே கன்னியாக இருக்குது. கேது அங்கே இருக்கார், புதன் அங்கே இருக்கார், சூரியன் அங்கே இருக்கார், சுக்கிரன் அங்கே இருக்கார். சுக்கிரன் மாறுறார் கொஞ்ச நாளில், புதனும் கொஞ்ச நாளில் மாறுறார். அப்படிங்கிற ஒரு காலகட்டத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய வீடு வந்து கன்னியாக இருக்குது. கன்னியாக இருக்கும்போது உலகத்துக்கே எப்படி இருக்குன்னாக்கா, ஜென்ரலாக வந்து வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், அதே மாதிரி டாக்குமெண்டேஷன் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், அதே மாதிரி ஏதாவது லீகல் இஷ்யூஸ், இல்லை ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிலேருந்து ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் லீக் ஆகி வரக்கூடிய ஒரு பிரச்சனைகளை வந்து உலகமே சந்திக்கும். அதற்கான ஒரு போர் பூமியோ யுத்த பூமியோ கூட உள்ள களத்தில் இறங்கி வந்து வர்றதுக்குரிய ஒரு வாய்ப்பும் இருக்கிறது இந்த காலகட்டத்தில்.